பார்க்கிங் படத்தில் குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. குணச்சித்திர நடிப்பிற்காக தேசிய விருது கிடைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக MS பாஸ்கர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பார்க்கிங் படத்திற்கு தேசிய விருது கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், குணச்சித்திர வேடத்திற்கு பார்க்கிங் படம் மூலமாக தேசிய விருது கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் MS பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறார். பார்க்கிங் படம் 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறது. கார் பார்க் செய்வதில் ஏற்படும் பிரச்சனையை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பார்க்கிங் படத்திற்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. சிறந்த படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த குணச்சித்திர நடிகர் போன்ற 3 தேசிய விருதுகளை பார்க்கிங் படம் பெற்றிருக்கிறது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கிய பார்க்கிங் திரைப்படம் சிறந்த படத்திற்கான தேசிய விருது பெற்றிருக்கிறது. ஹரிஸ் கல்யாண், MS பாஸ்கர் நடித்திருந்த பார்க்கிங் படத்திற்கு 3 தேசிய விருதுகள் கிடைத்திருக்கிறது. குணச்சித்திர வேடத்தில் நடித்திருந்த MS பாஸ்கர் அவர்கள் நம்மோடு அவருடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருந்தார். தேசிய விருது பெறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாகவும், பார்க்கிங் படம் தேசிய விருது பெற்றிருக்கிறது. இதில் நடித்திருந்த ஹரிஷ் கல்யாண் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். சார், பார்க்கிங் படம் தற்போது 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறது. சிறந்த கதைக்கான சிறந்த திரைக்காத ஜெயா பிளஸ் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய அனுபவங்கள் மற்றும் இந்த விருது பெற்றதில் நீங்க எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க, உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க சார். வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்ங்க. டீமுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் படத்துக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கிடைச்சிருக்கு. ஸோ இயக்குனர் ராம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் MS பாஸ்கர் சாருக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கிடைச்சிருக்கு. அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான தருணமா இருக்கு. எங்க டீமுக்கு இது ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு. இப்போ முதல்ல இந்த படத்தை தைரியமா தயாரிச்ச சினிஷ் அவர்களுக்கும் சுதன் அவர்களுக்கும், அப்புறம் இந்த இப்படி ஒரு கதையை யோசிச்சு இப்படி ஒரு படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு கதையோட வந்த ராம் இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்து அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பல லாங்குவேஜஸ்ல நம்ம இந்தியா முழுக்க பார்த்து இதை சப்போர்ட் பண்ண சினிமா லவர்ஸ்க்கும் தமிழ் நிலையங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டு ஜூரி அவங்களுக்கு முக்கியமாக இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 3 அவார்டு எதிர்பார்க்கல, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், பார்க்கிங்கை மையமா வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு படமா எடுக்கப்பட்டது. இந்த படத்துல நடிச்ச உங்களோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க சார். இந்த கதையை ஃபர்ஸ்ட் இயக்குனர் சொல்லும் போதும் சரி, நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதும் சரி, இது நம்ம வாழ்க்கையில எங்கேயோ நம்ம நியூஸ்ல படிக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல ஒரு செய்தியா கேட்கக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை நம்ம புக்ல இருக்கிறது அப்படியே நம்ம எடுத்துட்டு வரணும், படமா எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி அப்புறம் அந்த படம் முடிச்சுட்டு அதை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த தருணத்துல ஓகே, நம்ம ஒரு டீமா எல்லாருமே அவங்களோட முயற்சியை 100% போட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் அதுக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அது எந்த ஒரு டெக்னீஷியனுக்கும் சரி, ஒரு நடிகனுக்கும் சரி, அந்த இடத்துலதான் அது கம்ப்ளீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம தியேட்டர்லேருந்து அது ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்து அவங்க அது தியேட்டர்ல உட்காந்து ரசிச்சு கை தட்டும் போது அதோட ஒரு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அனுபவத்தை நான் இந்த படத்துல ஒரு தியேட்டருக்கு போய் விசிட் பண்ணும் போதும் இல்ல இப்ப கூட யாராவது OTT-ல பார்த்து அந்த படத்தை பத்தி பேசும்போதும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு தேசிய விருது 1 இல்ல 3 அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
ஹரிஸ் கல்யாண் தேசிய விருது கிடைத்தது பற்றி உங்களோட மகிழ்ச்சியையும் உங்களோட அனுபவங்களையும் எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.